ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இது ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. 2 ப்ளவுஸும் இதே மாதிரி ஒர்க் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்த கிளிப்பிங்கில் இன்னொரு ப்ளவுஸும் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது ஃபஸ்ட்டு தைக்கிறதுக்கு கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஏதாவது ஒரு பேட்ச் ஒர்க்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சேன். நெக்கு கட் பண்ணலை, கட் பண்ணாமல் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் அது மாதிரி கட் பண்ணி வச்சேன். ஸ்லீவ் தனியாக கட் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது ஒரு ஒர்க்கு போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னக்கா இப்படி இப்போ திடீர்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அது கொஞ்சம் நல்லா இருக்குது சாரீ. எனக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது என்கிட்ட சாரீ கொடுக்கல, அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. சாரீ நல்லா இருக்குது, அதுக்கு ஏதாவது ஒரு பேட்ச் ஒர்க்கு இல்லைன்னா ஒர்க்கு போட்டு ஸ்டிச் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், எனக்கு ஆர்டினரியாக வேண்டாம், அப்படி ஸ்டிச் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் இல்லைக்கா, நான் எல்லாமே கட் பண்ணிட்டேன், பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஸ்லீவுக்கு தனியாகவும் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேங்க்கா லைனிங்கு. இப்போ நீங்கள் சொன்னால் எப்படி அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நீங்கள் எப்படியா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கம்பல் பண்ணாங்க. நானும் எவ்வளவோ சொன்னேன், இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்கக்கா, வேணால் பேட்ச் ஒர்க் வேணால் ஸ்டிச் பண்ணி தரேன், ஆரி ஒர்க்கு இல்லை கம்ப்யூட்டர் ஒர்க்கு இப்போதைக்கு முடியாது, ஏன்னா கட் பண்ணிட்டேன் ப்ளவுஸு அப்படின்னு நான் சொன்னதுக்கு, இல்லை அவங்க கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. இல்லைப்பா, எனக்கு என்னோடய வெட்டிங் டேக்காக என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தது, அது கொஞ்சம் ஸ்பெஷலாக ஸ்டிச் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், நிறைய அக்கேஷன்ஸ்க்கு போட்டுட்டு போகிற மாதிரி எனக்கு வேணும், கொஞ்சம் கிராண்டாக கொஞ்சம் பாரு, ட்ரை பண்ணி பாரு, இது ஒரு வாட்டி மட்டும் எனக்கு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஆரி ஒர்க்கு போடுறவங்கக்கிட்ட போய் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி ப்ளவுஸ் கட் பண்ணிட்டேன், ஸ்லீவ் தனியாக உடம்பு பீஸ் தனியாக எல்லாமே கட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒர்க் போட்டு தர முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா அது கட் பண்ணாமல் இருந்தால் தான் போட முடியும், இல்லைனா ஃப்ரேமில் அது செட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே பண்ண முடியாதன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேணும்னா நீ ஸ்லீவுக்கு வேணுன்னா ஒர்க்கு போட்டுக்கோ, அது கூட நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ளவுஸை ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் போட்டு தரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் கேட்டுட்டு வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட கேட்டதுக்கு சரி ஓகே, ஆரி ஒர்க்கு விட மிஷின் எம்ப்ராய்டரி போட்டு கொடு எனக்கு, அதுன்னா கூட ஒரு எம்ப்ராய்டரி ப்ளவுஸு ரெடிமேடாக வாங்கின மாதிரியாவது இருக்கும், ஆரி ஒர்க்கு ஸ்லீவுக்கு மட்டும் போட்டால் அது ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு என்னோடய கஸ்டமர் சொன்னாங்க. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் போய் என் மிஷின் எம்ப்ராய்டரி போடுறவங்கக்கிட்ட கேட்டதுக்கு அவங்களும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. ப்ளவுஸ் பீஸ் கட் பண்ண பின்னாடி ஒன்றும் பண்ண முடியாதுமா, வேணும்னா நீங்கள் ரா சில்கில் கிளாத் எடுத்து கொடுத்தீங்கன்னா கூட நீங்கள் ஒர்க்கு போட்டு கொடுத்துடலாம், ப்ளைன் கிளாத் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு இல்லை நான் கஸ்டமரை கேட்கலன்னா கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி அப்போவே கேட்டேன், இது மாதிரி சொல்கிறாங்கக்கா அப்படின்னா, இல்லை எனக்கு அதே ப்ளவுஸில் வேணும், ஏன் வேஸ்ட் பண்ணணும், நல்ல கிளாத்து, எனக்கு சேம் கலரில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், வேண்டாம், எனக்கு அதே ப்ளவுஸ்லேயே போட்டு தர மாதிரி பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் போயிட்டு நான் கேட்டதுக்கு, எனக்கு ஸ்லீவில் மட்டுமாவது போட்டு கொடுங்கண்ணா, அவங்க ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, சரி ஸ்லீவ் போடுறது கூட கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நீ கிளாத்தை கட் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன், ஏதாவது ஒரு வேஸ்ட்டு கிளாத்தில் அந்த நீ கட் பண்ண கிளாத்தை கொஞ்சம் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வா, நான் பண்ணி கொடுக்குறேன், யாருக்கும் நான் இது மாதிரி பண்ண மாட்டேன், சரி நீ இத்தனை வாட்டி என்னை கம்பல் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கிறதுனால சரி நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட்டு கிளாத்தில் துணியை எப்படியோ ஸ்லீவ் நான் தனித்தனியாக அளவு ப்ளவுஸ் இது லைனிங் கிளாத்தை ஸ்லீவ் அளவு கட் பண்ணியிருந்தேன், அந்த லைனிங்கோட சேர்த்தும் இந்த மெயின் கிளாத்தும் கட் பண்ணாமல் வச்சுருந்தேன், அது ஒரு நல்லதாக போச்சு எனக்கு. சரின்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணி வச்சுருந்த பீஸாகவே அந்த பீஸே வேறு ப்ளவுஸ் கிளாத்தோட வேஸ்ட்டு கிளாத்தோட அட்டாச் பண்ணி நான் எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரேமில் போட்டு எனக்கு இந்த ஸ்லீவில் மட்டும் ஸ்டிச் பண்ணி தந்தாங்க.
எனக்கு இந்த அளவுக்கு அவங்க பண்ணி கொடுத்தது எனக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சது. சரின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு இப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இந்த ப்ளவுஸ் கொடுத்து ஒரு 3 மாதம் ஆச்சு. 3 மாதத்தில் இவ்வளோ கதை நடந்தது. நானும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். பட் வந்து முடியல. இப்போ தான் இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே நேரம் வந்திருக்கு. ஃபுல் ப்ளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், இந்த சாரீக்கு வந்து இந்த ப்ளவுஸு ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லும் எம்ப்ராய்டரி போட்டிருந்தால் இன்னும் நல்லா தான் இருந்திருக்கும். பட் வந்து அவங்க சொல்லி கொடுக்கும்போது நார்மலாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க, ஒரு பேட்ச் ஒர்க்கு அது மாதிரி பண்ணி கொடுங்க முடிஞ்சா, இல்லைனா நார்மலாக ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுனால இவ்வளோ பிரச்சனை. நீங்கள் வந்து ப்ளவுஸ் வாங்கும்போதே அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க, கஸ்டமருங்கிட்ட. சேம் வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு பேட்ச் ஒர்க்கு ஸ்டிச் பண்ணணுமா, இல்லை நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணுமா, இல்லை மிஷின் எம்ப்ராய்டரி போடணுமா, இல்லை ஒர்க் போடணுமா, ஆரி ஒர்க் போடணுமா, எல்லாமே டீட்டெயிலாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். கட் பண்ணது ஒன்று நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துடுங்க. அப்போ தான் வந்து அவங்களோட வந்து மைண்ட் செட் வந்து மாறாமல் இருக்கும். ஒரு ப்ளவுஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு பலவித யோசனை வரும். இந்த மாதிரி தைக்கலாமா, அந்த மாதிரி தைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கிறதுனால மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நாம் வந்து அவங்க சொன்ன உடனே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோன்னா ஒரே வேலையாக முடிஞ்சிடும். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ப்ளவுஸும், இது வந்து வேறு கஸ்டமருங்களது. அவங்களும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. அவங்களுக்கும் இதே வேலை தான் நான் செஞ்சு வச்சுருக்கேன். அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், இந்த 2 ப்ளவுஸுக்குமே ஸ்லீவ் நான் ஒரே மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன், ஒன்றாவே எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன் ஒர்க் போகிறவங்ககிட்ட. இதுவும் ஸ்லீவுக்கும் டிசைன் போட்டு கொடுங்கண்ணா அப்படின்னு நான் சொன்னேன். பட் வந்து நல்ல வேலை, இது வேறு கஸ்டமர் தான், அது வேறு கஸ்டமர்து. ஒரே டிசைன் அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க. ஒருவேளை ஒருத்தர் தான் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இது வேறு கஸ்டமர், இது வேறு கஸ்டமர், இதனால நான் தப்பிச்சிட்டேன். சரி, இதுவும் சேம் இதே கலரில் இருக்கும் சாரீ. அதாவது 2 கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரி ஒர்க்கு இல்லைன்னா கம்ப்யூட்டர் ஒர்க்கு அந்த மாதிரி போட்டு தான் ஸ்டிச் பண்ணால் தான் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். ஆல்ரெடி இந்த ப்ளவுஸ் கட் பண்ணியும் 1 மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க. அந்த ப்ளவுஸ் வந்தப்போ தான் இந்த ப்ளவுஸுமே வந்தது. கட் பண்ணி வச்சு லைனிங் ஃபுல்லாகவே சுருக்கு ஆயிடுச்சு. அதனால் மறுபடியும் நான் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கு போட்டு வாங்கினதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணலான்னு எடுத்து பார்க்கும்போது இவ்வளோ கொடூரமாக இருக்குது. எல்லாமே அயன் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னென்ன பீஸ் இருக்குது, எந்த பார்ட்ஸ் இல்லை அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உக்காந்துட்டேன். பாருங்கள், நெக்கு மட்டும் நான் கட் பண்ணவே இல்லை. பேக் சைடு நெக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் கட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ரண்ட்டில் எனக்கு கழுத்து வர்ற மாதிரி எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பேக் சைடு உங்கள் விருப்பம், உங்களுக்கு பிடிச்சதே கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கழுத்து ரவுண்டு கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணி கழுத்து வெட்டிட்டேன். இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ண பின்னாடி இப்படி தான் இருக்குது. இது வந்து இப்போ ரீசண்டாக எனக்கு இந்த மாதிரி நடந்தது. அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். நீங்களும் இதே மாதிரி இந்த அனுபவத்தை வந்து நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நிறைய வாட்டி சந்திச்சிருக்கேன். நிறைய வாட்டி வந்து நிறைய கஸ்டமர் இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. நார்மலாக ஸ்டிச் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிராண்ட் சாரீ எனக்கு பேட்ச் ஒர்க் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. நான் எப்போவுமே கட் பண்ணோடனே தான் ஸ்டிச் பண்ணுவேன், இல்லை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நான் கட் பண்ணுவேன். ஒரு நாள் முன்னாடி நைட்டு இல்லைன்னா காலையில் அப்படி தான் கட் பண்ணுவேன். இது வந்து அப்போ அவசரம் வேணும்னு சொன்னி கட் பண்ணதுனால இவ்வளோ வேலை ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த ப்ளவுஸ் வாங்கி 3 மாதம் ஆச்சுங்க. 3 மாதமாக ஸ்டிச் பண்ண முடியாமல் இருந்து இப்போ தான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே.